சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தின் இடம் சில நேரத்தில் ஒரு இடைஞ்சலான ஒரு இடமாவும் இருக்கலாம், ஒரு வசதி இல்லாத இடமா இருக்கலாம், நெருக்கத்தின் இடமாவும் இருக்கலாம். சில பேர் யோசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் எப்பொழுதும் விசாலமாக இருக்கணும், எப்பொழுதும் நன்மை நிறைந்ததாக இருக்கணும், எப்பொழுதும் எல்லாம் வாய்க்கிற மாதிரி இருக்கணும். இல்லைங்க, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சில இடங்களில் தங்கி இருக்க செய்கின்றார். அந்த இடத்தில் ஒருவேளை நாம் புடமிடப்படுகின்றோம், தேவன் நம்மை உருவாக்குகின்றார். எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய விசுவாசம், நான் எங்கே தேவன் என்னை வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் நான் உண்மையாக இருப்பேன். ஏற்ற நேரத்தில் காலத்தில் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாசம். பல முன்மாதிரிகள் தேவ வார்த்தைகள் நமக்கு உண்டு. பல தேவதாசர்கள் ஆண்டவர் அவர்களை பல சூழ்நிலைகள் வழியாக நடத்தி செல்கின்றார். சில நேரங்களில் ஆண்டவர் அவர்களை வைத்திருந்த இடம் நெருக்கமான இடமா இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்தில் உண்மையாக இருந்தபடியால் தேவன் அவர்களுடைய நேரமும் காலமும் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த நோக்கங்களை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றால், தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனாக இருந்தான். அவருடைய தகப்பனாருடைய ஆடுகளை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவருடைய வீட்டிற்கு பிரசித்தி பெற்ற அந்த தீர்க்கதரிசி சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி வந்த பொழுது கூட அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படலை. அவனுடைய சொந்த தகப்பனார் தாவீதை அவன் வயல் நிலையத்திலே இருக்கும்படியாக விட்டு விடுகின்றான். அவ்வளோ ஒரு முக்கியமான நாள், அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தோடு கூட அந்த தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு வந்தாலும் தாவீதை அவருடைய தகப்பனார் வீட்டுக்கு வரும்படியாக அவருக்கு ஒரு அழைப்பை கூட கொடுக்கல. தீர்க்கதரிசி அடுத்த ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ண வந்த ஒரு தீர்க்கதரிசி தாவீதை தன்னுடைய சொந்த தகப்பனார் ஒரு பொருட்டா கூட அவர் எண்ணவில்லை. தாவீது அவன் வெறும் ஆட்டை மேய்த்து கொண்டு அவன் வெளியே இருந்தான். ஆனாலும் தாவீது அவங்க அப்பா மேல வருத்தப்படலை. என்னப்பா, இவ்வளோ முக்கியமான நாளில் என்னை கூப்பிடாம விட்டுட்டீங்களே, எப்படி நீங்கள் என்னை இப்படி மறக்கலாம் என்று அவனுடைய சொந்த அப்பாவிடத்தில் அவன் வருத்தம் கூட படலை. அவன் தேவன் அவனை எங்கே வைத்திருந்தாரோ அந்த இடத்தில் அவன் உண்மையாக இருந்து அவன் கையில் இருந்த பொறுப்புகளை அவன் திறமையோடு கூட நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஆகையால் தேவ அழைப்பு அவன் எங்கே இருந்தானோ அங்கேயே தேடி வந்ததா இருந்தது. இதுதாங்க தேவனுடைய விசேஷம். நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்போம் என்றால், தேவன் நம் கரத்தில் கொடுத்திருக்கின்ற காரியங்களில் நாம் உண்மையாய் இருப்போம் என்றால், நீங்களும் நானும் எதுவும் விசேஷமாக தேடி போகணும் என்ற அவசியம் இல்லை. தேவ அழைப்பை கூட நீங்கள் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் செல்வாக்கை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் உங்களை தேடி தேவன் அழைப்பை அனுப்பி நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் உங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தையும் மகிமையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கின்றார்.